It's not only about the first day that you came to salvation. அந்த முதல் நாள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன் அது மட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி போனா கூட கிராஸ் பண்ணி வந்து தூக்கி எடுப்பார். கிராஸ் என்பது எதற்குனா எல்லா தொலைஞ்சு போன ஆடுங்களையும் ரிடீம் பண்றதுக்கு. நீங்க வேலையில இருக்கிறீங்களான்னு தெரியாது, நீங்க பிசினஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிமா ஹிந்துவான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நீங்க என்ன செய்றீங்களோ எங்க இருக்கிறீங்களோ அங்க சுவிசேஷமா நீங்க இருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில வச்சிருக்க நல்ல பழக்கங்கள், நீங்க அந்த இடத்துல ஏற்படுத்துற நல்ல விஷயங்கள், பாசிட்டிவிட்டி pushes out poison. எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற நல்ல காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களை மறக்க செய்யும், மறைச்சு போட்டுரும். கிராஸ் என்று சொல்லி இந்த தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஒரு டீப்பான, ரொம்ப வைடான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. Cross is always special and it's the most important thing for Christians. கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, ஒரு டீப்பான இன்டிமேட்டான விஷயம் இந்த கிராஸ். இந்த கிராஸை பற்றி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட், கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இந்த கிராஸை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணணும்னா அது எதை பிரசங்கம் பண்ணுறதுனே நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துரும். அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பட் ஐ வாண்ட் டு டேக் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் திரும்பவும் சொல்கிறேன், கிராஸ் பற்றி நிறைய காரியங்கள் இருக்கிறது பிரசங்கிக்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் காரியத்தை மட்டும் இந்த மாதத்தின் டீச்சிங்காக எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கிராஸோட மகிமையை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆர் யூ கைஸ் ஃபாலோயிங் மீ? என்னோடு கூட இந்த பயணத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? ஆர் யூ எக்ஸைட்டட்? இது உங்களுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காரியம் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம், இந்த கிராஸை குறித்து இந்த ஒரு வசனம் நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு வசனம் இது ரொம்ப பரிச்சயமான வசனம். இது கிராஸை குறித்து இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான வசனம். இது கிராஸை பற்றி நமக்கு முழுமையாக சொல்லி கொடுக்கிற வசனம். வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved it is the power of God. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்காம்? ஃபூலிஷ்னஸ், பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது, பவர் ஆஃப் காட். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது, பவர் ஆஃப் காட். ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, ஃபூலிஷ்னஸாக இருக்கிறது. இந்த வசனத்தை பல முறை நான் வாசிச்சிருக்கிறேன், நிறைய முறை எனக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இதோட ஃபுல் டெப்த்து எனக்கு எப்பொழுதுமே புரிஞ்சது கிடையாது. இதோட உள்ளான அர்த்தம் எனக்கு சரியாக விளங்கினதே கிடையாது. ஆனால் இந்த மாதம் இதை கொஞ்சம் உங்களோடு கூட சேர்ந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஸோ அப்படி நான் பார்க்கும் பொழுது, இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, யூஸ்வலாக பைபிள் வேர்சஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா, வாசிக்கிறீங்கன்னா, ஒன் ஆஃப் த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக, கொஞ்சம் வியப்பாக, கொஞ்சம் உங்கள் சூழ்நிலைக்கு பேசுகிற மாதிரி இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ட்ரை அண்ட் சர்க்கிள் இட், இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு அர்த்தத்தை கர்த்தர் நமக்கென்று வச்சிருப்பார். இல்லாட்டி அதை ஸ்டடி பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமாக நமக்கு இருக்கிறத நம்ம போக போக உணர்வோம். ஸோ அப்படி நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஆழமாக மெடிடேட் பண்ணும் பொழுது எனக்கு ஸ்டாண்ட் அவுட்
பண்ண வார்த்தை அப்படின்னா ஃபுலிஷ்னஸ். பைத்தியமாய் இருக்கிறது என்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சு, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன். அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் க்ளோஸராக போய் படிக்க ஆரம்பித்தேன். வாட் டஸ் இட் மீன்? அப்படி ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு சிலுவையை பற்றி என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாட் இஸ் ஸோ ஃபூலிஷ் அபவுட் த கிராஸ்? சரி, கெட்டு போனவங்களுக்கு கூட அது என்ன அப்படி பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஐ கேம் அக்ராஸ் திஸ் பியூட்டிஃபுல் சாங். ஒரு விசேஷமான ஒரு பாடலை போன வாரம் இடத்துல நான் என்கவுண்டர் பண்ணேன். அதாவது அது என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு. இந்த பாடலை பல முறை நான் கேட்டிருக்கிறேன். so many times I've listened to this song. இங்கே கூட பாடியிருக்கிறோம். இந்த பாடல் நல்ல தெரிஞ்ச பாடல், ரொம்ப ஃபேமஸான பாடல். கோரி ஆஸ்பரி என்பவர் எழுதின ஒரு பாடல். பியூட்டிஃபுல்லான சாங். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். பட் இந்த பாடலில் அந்த ரெக்லெஸ் லவ் என்கிற அந்த வார்த்தை தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். இந்த பாடலில் பாடும்போது அந்த மியூசிக் நல்லா இருக்கும். இந்த ரெக்லெஸ் லவ் என்கிற வார்த்தை ஸ்டாண்ட் அவுட்டாக நமக்கு இருக்கும். ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு வார்த்தையாக தெரியும். அது ரெக்லெஸ் லவ், ஜீசஸோட லவ் ரெக்லெஸ் லவ், ஜீசஸோட லவ் ரெக்லெஸ் லவ் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு இட்ஸ் அ வெரி டீப் ஃபீலிங். ஆனால் இந்த முறை தான் இந்த பாடலில் இங்கே இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த லிரிக்ஸை உன்னிப்பாக க்ளோஸாக கவனித்தேன். டு பி வெரி ஆனஸ்ட், இதுக்கு முன்னாடி இந்த பாடல் இந்த லிரிக்ஸ் இந்த லைன்ஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாது. யூஸ்வலாக நம்ம ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்கும்போது நிறைய நேரத்தில் அது என்னன்னே புரியாமல் அந்த மியூசிக்காக கேட்போம். இல்லாட்டி அதில் 1-2 வார்த்தை நம்மளுக்கு புரிஞ்சதை வச்சு அதையே திரும்பி பாடிட்டுருப்போம். இந்த பாட்டை நான் நிறைய முறை முணுமுணுத்திருப்பேன். ஆனால் முணுமுணுக்கும் போது இந்த ரெக்லெஸ் லவ் மட்டும்தான் முணுமுணுத்திருப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் எனக்கு தெரியும். பட் ஐ வாஸ் ஸோ டேக்கன் பேக். இந்த பர்டிகுலர் லைன்ஸை அந்த வர்ஷிப் லீட் பண்ணுறவங்க அந்த லிரிக்ஸ் அந்த ஸ்க்ரீனில் போட்டு பாடிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் லைன்ஸ் அந்த ஸ்க்ரீனில் வரும்பொழுது அவங்க அதை பாடும்போது சம்திங் லிட் அப் இன்சைட் மீ. எனக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றி எரிகிறத நான் உணர்ந்தேன். ஐ வாஸ் ஸோ டச்ட். ஏன் தெரியுமா? இந்த லைன்ஸ் அந்த மாதிரி. இந்த லைன்ஸ் என்ன சொல்லுது? தேர்ஸ் நோ ஷேடோ யூ வாண்ட் லைட் அப். என் கூட சொல்கிறீங்களா எல்லாரும்? இங்கே ஸ்க்ரீனில் தான் இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸ். ஓகே, தேர்ஸ் நோ ஷேடோ யூ வாண்ட் லைட் அப். கேட்கல? தேர்ஸ் நோ ஷேடோ யூ வாண்ட் லைட் அப். mountain you want climb up. பத்தல உங்க உற்சாகம் பத்தல. இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறீங்களா? ஓகே, mountain you want climb up coming after me. There's no wall you want kick down, lie you want tear down, coming after me. Hallelujah. இன்னொரு முறை, just one more time with me please. Okay, and you just have to mean it when you say this. There's no shadow you won't light up. Shadow you won't light up. Mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down. இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, என்னை சுற்றி இருக்கிற எப்படிப்பட்ட நிழலாக இருந்தாலும், டார்க் ஷேடோஸாக இருந்தாலும், நிழல் இட்ஸ் டார்க், இருள், அப்படி எந்த நிழல் என்னை சுற்றி இருந்தாலும், என்னை துரத்தி கொண்டு வந்தாலும், நீங்கள் அந்த நிழலெல்லாம் நீங்கள் லைட் அப் பண்ணுவீங்க, லைட் ஆகிடுவீங்க. நான் பெரும் மலைகளை தாண்டி இருந்தாலும், நம்ம இதிலெல்லாம் சொன்னது 7 கடல் 7 மலைலாம் தாண்டி வந்தேன். அது மாதிரி பெரிய மலைகள் தாண்டி நான் இருந்தாலும் அந்த மலைகள்லாம் ஏறி எனக்காக வருவீங்க. எவ்வளோ பெரிய சுவர் உங்களையும் என்னையும் பிரித்து கொண்டிருந்தாலும், அதை தாண்டி நான் இருந்தாலும், அந்த சுவரை எட்டி உதைச்சிட்டு எனக்காக வருவீங்க. எவ்வளோ பெரிய பொய்கள் என்னை சுற்றி இருந்தாலும் அந்த பொய்களை கிழித்தெறிவீங்க. Hallelujah. Can we sing this song? அவர்கள் பாட எல்லாரும் ஒரு வருஷ கண்களை மூடி, ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சு தெரிஞ்சால் நீங்கள் கூட பாடலாம். இல்லாட்டி பாடும் பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.
Let's all close our eyes and be in this prayer mode. Mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Wall you won't kick down, lie you won't tear down, coming after me. There's no shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down, coming after me. Reckless love of God, oh, it chases me down, fights till I'm found, leaves the 99. I couldn't earn it, I don't deserve it, still you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Yes, Lord. Thank you, Jesus, for your reckless love, Master. So overwhelming, Lord. I don't understand this love, and that's why it's reckless. இது தமிழில் எனக்கு தேவை. ஆங்கிலத்தில் பாடும் பொழுதும் எனக்கு மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. ஆனால் தமிழில் இருந்தால் எனக்கு இன்னும் நல்லா புரியும்னு சொல்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தமிழில், நீர் தேடாத இடமில்லை, நீர் ஏறாத மலை இல்லை, என்னை காக்க வருகிறீர். நீர் உடைக்காத சுவர் இல்லை, நீர் வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறீர். பாடுவோமா? தேடாத இடம் இல்லை, ஏறாத மழை இல்லை, என்னை காக்க வருகிறீர். உடைக்காத சுவர் இல்லை, வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறீர். தேடாத இடம் இல்லை, ஏறாத மலை இல்லை, என்னை காக்க வருகிறீர். உடைக்காத சுவர் இல்லை, வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறீர். தேடாத இடமில்லை, தேடாத இடமில்லை, ஏறாத மலை இல்லை, என்னை காக்க வருகிறீர். உடைக்காத சுவர் இல்லை, வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறீர். மலாத அன்பு, உமது அன்பு தேடி வந்தது, 99 விட்டு விட்டு என்னை கண்டீரே. நான் தகுதியில்லை, புரியவில்லை, ஆயினும் உம்மை தந்தீரே. ஓ மாறாத அன்பு, உமது அன்பு தேடி வந்தது. இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், வாட் எவர் இஸ் தேர் விச் இஸ்
so heavy, மிகுந்த பாரத்தை கொடுக்கிற காரியமாக எது இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ இன்டென்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் சரி, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற கவலைகள் கண்ணீரை வரவழைக்கிறதா இருந்தாலும் சரி, whatever it is which has taken you so far from Christ, உங்களை வெகு தூரம் கொண்டு போயிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, whatever it is, I will say whatever it is, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை தேடி வருகிறார். He comes in search of us. அவர் மலைகள் ஏறி வருகிறார். அவர் எல்லா சுவர்களையும் உடைத்து வருகிறார். அவர் எல்லா பகையும் மாற்றி வருகிறார். He comes after me. He comes after you. இன்றைக்கு வருகிறார், இப்போ வருகிறார். அவர் வந்தார், அவர் வருவார், அவர் வந்து கொண்டே இருப்பார். He comes after us. நம்ம எங்க போனாலும், எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு ஓடி போனாலும், எவ்வளவு நம்மளை தூக்கிட்டு போனாலும், யார் நம்மை பிரித்து வைத்திருந்தாலும், எது நம்மை தூரமாக்கினாலும், அவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருப்பார். He will come after us. He will keep coming after us. He is always chasing us. இடம் இல்லை, ஏறாத மழை இல்லை, என்னை காக்க வருகிறேன். உடைக்காத சுவர் இல்லை, வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறேன். தேடாத இடம் இல்லை, ஏறாத மழை இல்லை, என்னை காக்க வருகிறேன். உடைக்காத சுவர் இல்லை, வெல்லாத பகை இல்லை, என்னை காக்க வருகிறேன். மாறாத அன்பு உமது அன்பு தேடி வந்தது. 99 விட்டு விட்டு என்னை கண்டீரே. நான் தகுதியில்லை, புரியவில்லை, ஆயினும் உம்மை தந்தீரே. மாறாத அன்பு உமது அன்பு தேடி வந்தீரே. Thank you, Jesus. Thank you, Master. What did we do to deserve this love? என்ன செய்தோம் ஆண்டவரே இந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள? இதற்கு முன்பதாக வேற எதுவுமே இல்லை என்பதை உணர்றோம் ஆண்டவரே. Right now we pray and we know that it's tearing down all the lies around us. பிசாசு எங்களை சுற்றி வைத்திருக்கிற பொய்களை, பகைகளை இந்த அன்பு உடைத்தெறிகிறதை உணர்கிறோம் ராஜா. I see healing. சுகத்தை பார்க்கிறேன். உம் அன்பு பலருடைய காயங்களை சுகமாக்குறத பார்க்கிறேன். டீப் டவுன் மாறாத காயங்களோடு பல பேர் இங்கே இருக்கிறீங்க. அந்த காயங்களை மாற்ற இந்த மாறாத அன்பினால் மட்டும்தான் முடியும் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்கிறீர்கள். இந்த அன்பு, இந்த மாறாத அன்பு பல பேரை சுகமாக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். It's cleansing and clearing. It's going deep down என்பதை பார்க்கிறேன். Thank you, Jesus. Thank you, Master. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் வல்லம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. There is no point living in this world without you, your presence, Lord. நீங்க சிலுவையில கதறி அழுதத முழுமையா புரிந்து கொள்கிறோம்.
You cried your heart out. நீங்க கதறி அழுதீங்களே, அதை பார்க்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது புரியல எனக்கு. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து கதறி அழணும் அப்படின்னு சொல்லி புரியல. ஆனா இப்போ புரியுது ஆண்டவரே. பிதாவே, ஃபாதர், ஏன் என்ன கைவிட்டீங்க என்று சொல்லி நீங்க கேட்டது, அழுதது இப்போ புரியுது. Because you couldn't be without His presence for even few minutes. பிதாவோட அந்த பிரசன்ன அன்பு இல்லாம ஒரு சில மணித்துளிகள் கூட உம்மால இருக்க முடியல. அதனால தான் அழுதீங்க. அது என்னன்னு இப்போ புரியுது ஆண்டவரே. We are nothing without your presence ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாம ஒரு சில மணித்துளிகள் கூட எங்களால நிற்க முடியாது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. We need your presence always Lord. உம்முடைய இந்த அன்பு எப்பொழுதும் வேண்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்களோட ஆண்டவரே குற்றத்தினால, குறைவுனால ஆண்டவரே, ஸ்டூபிடிட்டினால, சில்லினஸ்னால ஆண்டவரே நாங்க விலகி போயிருந்தால், Lord please forgive us, oh master. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. We repent from the bottom of our hearts Lord. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. We need you Jesus. We need you Jesus. ஒரு செகண்ட் கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து பிரிந்து இருக்க முடியாது ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்க சிலுவையில கதறினீங்க ஆண்டவரே, பிதாவோட பிரசன்ஸ் பிரிஞ்சு இருக்க முடியாம ஆண்டவரே. We cry out like that Lord. You understand the pain of the separation ஆண்டவரே. இந்த பிரிவின் அந்த வலி உமக்கு தானே நல்லா தெரியும் ஆண்டவரே. இப்போ அதே நிலைமையில நாங்க இருந்து கதறி அழுகிறோம் ஆண்டவரே. We can't be without your presence. We need you Lord. நீர் தேவை எங்களுக்கு. நீர் மட்டும் தேவை ஆண்டவரே. நீர் மட்டும் தேவை ஆண்டவரே. நீர் மட்டும் தேவை ஆண்டவரே. இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவரே இந்த கிராஸ். இந்த உலகம் உண்டாக்கின, பிசாசு உண்டாக்கின அந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவரே இந்த கிராஸ். The cross which closes all the gaps. And that's reckless love. You cross over. Cross பண்ணி வந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, மீட்டு எடுத்தீரே. And you're still doing it today. Thank you Jesus. Love you Jesus. Amen. மாறாத அன்பு. What is cross? எனக்காக மட்டும் நான் எங்கே இருந்தாலும், எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் என்னை தேடி வந்து, கிராஸ் பண்ணி வந்து, எல்லா தடைகளையும் கிராஸ் பண்ணி வந்து என்னை தூக்கி எடுக்கிறார். பார்த்தீங்களா இந்த அன்பு. The cross is nothing but it is crossing all the obstacles coming over to pick me up. இந்த கிராஸ் என்பது வேற ஒன்றுமே இல்லை, எல்லா தடைகளையும் தாண்டி வந்து என்னை தூக்கி எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை தான் இன்றைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த பியூட்டிஃபுல் லிரிக்ஸில் நம்ம பார்த்தது போல பல மலைகளை தாண்டி வந்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார், நிழல்களை பற்ற வைச்சுட்டு நம்மளை தேடி வந்திருக்கிறார், பொய்களையும் பகைகளையும் உடைத்தெறிந்து நம்மை தேடி வந்திருக்கிறார். And that's crossing over to meet us. I just want to open this floor. இந்த சபையை கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட போகிறேன். எதுக்கு தெரியுமா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா உங்களை தேடி வந்து, கிராஸ் பண்ணி வந்து, இந்த தடைகளை பிசாசு உண்டு பண்ணியிருக்கிறான். பாவம் என்கிற காரணங்கள் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளே உண்டாக்கிட்ட பல பிரச்சனைகள் என்கிற காரியங்கள் மூலமாக there's a gap, தடைகள் உருவாயிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி வந்து அவர் நம்மளை மீட்டெடுத்துகிட்டே இருக்கிறார், சந்திச்சுட்டே இருக்கிறார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் கிராஸ் பண்ணி வந்து உங்களை தூக்கி எடுத்த சம்பவங்களை, ஸ்டோரிஸை ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? Okay, praise the Lord. So,
எனக்கு இருக்கிற டேலண்ட் அண்ட் எனக்கு இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் வச்சுட்டு நான் எப்படி இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய கெரியர் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டில் இருந்தது. ஸோ அங்கே வந்து நான் ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங் இதே ஸ்கில்ஸ் இதே டேலண்ட்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்படி ஐ வாஸ் மைக்ரேட்டட், அதாவது கார்ப்பரேட்டில் இருந்து எப்படி ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். தட் இஸ் கிராஸ். அது வந்து ஆண்டவர் வந்து இட் லிட்டரலி அது வந்து என் லைஃப்பில் அந்த பர்டிகுலர் அந்த டைமில் வந்து யூ புட் அப் ஒன் ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு மூவ் அவே, நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்ற ஒரு காலிங் வந்தது. அது மூலயமா இருந்தேன். இப்போ வாட் இஸ் இது என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வரேன், நான் இப்போ இதில் அதே டேலண்ட் அதே ஸ்கில்ஸ் தான் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அங்கே விட ஐம் சீயிங் இங்கே வந்து ஒரு வளர்ச்சி. அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் மிஷன் லீடர்ஸ் அதுங்க மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலில் இருக்கிற மிஷன் லீடர்ஸ் மூலியமாக அவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், அவங்களுடைய நாலேஜை கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அண்ட் ஆண்டவர் என்ன எப்படி வழி நடத்துகிறாரு அப்படின்றது பார்க்கும்போது அமேசிங் கிரேஸாக தான் இருக்குது. கிராஸ். Yes, it's a cross. Beautiful and, cross. One more thing is I'm not sharing this for the self-glorification, but this is for His glorification. என்னோட புகழ்ச்சிக்காக இல்லை, இது ஆண்டவரோட புகழ்ச்சிக்காக I want to share this to you all. So, இந்த particular growth is only happened because of the cross which happened in my life. So, அதை உங்களுக்கு நான் அந்த டைமில் சொல்ல வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. வேறு யாராவது சுருக்கமா? எஸ் டானியல் பிரதர், மைக் அவர்கிட்ட கொடுங்க. என்னோடய வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்கள்லேருந்து நான் ஓடி போய்கிட்டே இருந்தேன். எஸ்பெஷலி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய இன்லாஸ் ஃபேமிலியோடு இருந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கடவுள் அதை சரி பண்ணார். அண்ட் ரீசெண்டாக என்ன சொல்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நாங்கள் சர்ச் ஹாப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு சர்ச்சில் இருப்போம், அதுக்கப்புறம் அங்கே சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கான ப்ராப்பரான ஒரு பேஸ்னு இல்லாமல் இருந்தது. அங்கேருந்து அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து காட்சாமியில் கொண்டு வந்து இங்கே எங்களை நிலைப்படுத்தி, அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் பக்கத்தில், அதாவது ஒரு 15-20 மினிட்ஸில் மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பேன் நான். அதை ஆன்லைனில் பண்ணிடலாம், இல்லை எதுக்கு அங்கே போயிட்டு அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் டிசம்பர் காட் moved us to Perambakam, which is about ஒரு 60 kilometers from here, 60-70 kilometers இங்கேருந்து. எவ்ரி சண்டே அங்கே மினிஸ்ட்ரிக்கு போகும்படி இது வந்து ஒருவேளை நான் என்ன சொல்கிறது, நிறைய நேரம் இது நாங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடவுள் அந்த தொடர்ந்து எங்களோடு வந்து கூட்டு போய் இப்போது எவ்ரி வீக் வி ட்ராவல் 60-70 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. ஸோ இவ்வளோ தூரம் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ்டாக ஸ்பிரிச்சுவலாக எங்களை வளர்த்துருக்கிறது ஒரு பெரிய கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, வாட் a beautiful cross. வேறு யாராவது ஃபியூ லைன்ஸ்? வேறு யாராவது? ரோகிணி. Praise the Lord. The biggest cross which happened in my life வந்து நான் எங்கள் அக்கா வந்து மலேசியா தேசத்தில் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ நானும் வந்து நினச்சிட்டு இருந்தேன், நானும் மலேசியா தேசத்தில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் இங்கே தொடங்கும் பொழுது நான் வந்து அந்த தேசத்தில் போய் நான் அங்கே தான் வந்து என் லைஃப்பை கண்டினியூ பண்ண போகிறேன். என்னோடய பிளான்ஸ் பிரகாரம் நான் அங்கே போயிருந்தேன். பட் காட் வந்து அக்ராஸ் நேஷன்ஸ் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து, இல்லை உனக்கு வந்து இந்த ஊர் தான் நான் வச்சுருக்கேன், இங்கே தான் உனக்கு ஊழியம் வச்சுருக்கேன், திருமணம் எல்லாம் இங்கே தான் சொல்லி தேவன் அங்கேருந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தார். ஸோ ஆல் மை பிளான்ஸ் காட் சேஞ்ச். இட் வாஸ் டெஃபினெட்லி உல்டா ஹேப்பன் இன் மை லைஃப். ஸோ ஐ கிவ் காட் ஆல் க்ளோரி. பிரைஸ் காட். பியூட்டிஃபுல் கிராஸ். வேறு யாராவது? ராக்கி. என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா, நான் 2016 நான் காட்ஸ் ஆர்மிக்கு வந்தேன். ஸோ அப்போ வந்தப்போ வந்து எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெறுமையாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன். எசப்பா எனக்கு வந்து உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிற ஒரு சபை எனக்கு வேணும்,
உங்களுக்குள்ளே வந்து நான் நிறைய வளரணும், எனக்கு காட்லி பீப்புளோட நான் நிறைய கனெக்ட் ஆகணும் அப்படிலாம் சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு காட்ஸ் ஆர்மி சர்ச் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டாங்க. ஸோ அங்கே நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அது மறக்க முடியாது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க, ஈவினிங் ப்ரேயர். ஸோ அந்த ப்ரேயருக்கு நான் வந்தேன். அப்போ தான் ஏசப்பா வந்து எனக்குள்ளே க்ராஸ் ஆனது, எனக்குள்ளே அந்த வல்லமையை நான் உணர்ந்தேன். உன் பாவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், எனக்காக எப்படியெல்லாம் உன்னால் துதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் எனக்காக நீ துதி, எனக்காக நீ ஆர்ப்பரின்னு சொல்லிட்டு முழு விடுதலை வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த நாளில் நான் உணர்ந்தேன், ஏசப்பாவோட வல்லமையை நான் உணர்ந்தேன். ஏசப்பா என்னை தொட்டது நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். அன்னையிலேருந்து என் லைஃப்பில் ஒன்றுத்தையுமே ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஸோ இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு மேய்ப்பராக எங்களை பிரதிஷ்டை பண்ண இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராஸ் பண்ணி வந்து நம்மளுடைய பல சூழ்நிலைகளை தாண்டி நம்மளை சுற்றி கட்டப்பட்ட பொய்யான சுவர்களை உடைத்தெறிந்து நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ உயரம் போயிருந்தாலும் எவ்வளோ ஆழம் போயிருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி நம்மை வந்து தூக்கி எடுத்து, ஜஸ்ட் லிசன் டு திஸ், வெறும் ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் கிடையாது. நிறைய பேர் நம்ம ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் தான் கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ விஷயங்களில் நம்மளை பிசாசு கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறான். நம்மளோட பயங்கள், கேள்விகள், நம்மளுடைய ப்ரெஷர், ஃபினான்ஸு, ஹெல்த்து, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தூரம் கொண்டு போகிற நேரங்களெல்லாம் அவர் அந்த தடைகளை தாண்டி, இது ஏன் மகன், ஏன் மகள், இவளை நான் விடமாட்டேன் என்று சொல்லி கிராஸ் பண்ணி வந்து இன்னைக்கும் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். It's not only about the first day that you came to salvation. அந்த முதல் நாள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன் அது மட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி போனா கூட கிராஸ் பண்ணி வந்து தூக்கி எடுப்பார். Why should he do that? அதை ஏன் செய்யணும்? நான் இவனை ரட்சித்து விட்டேன், நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனாலும் திரும்ப நிறைய விஷயங்களை போய் இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கானே, மாட்டிக்கிறானே, எதுக்கு நான் பண்ணோம்? நோ, you never things like that. திரும்ப வருவார். He'll cross and come back again and again. விடமாட்டார், விட்டுறவே மாட்டார். He wouldn't have crossed the gates of heaven to come to the manger. அவர் பரலோகத்தின் வாசல்களை, சிங்காசனங்களை தாண்டி ஒரு மாட்டு தொழுவத்திற்கு வந்திருக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம அவரு கிராஸ் பண்ணி வந்தாரு, ஆனால் நம்ம தூரம் போயிட்டே இருக்கிறோம். என்னன்னே புரியல நம்ம ஆளுங்களுக்கு. சில சமயம் என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஆண்டவர் கொடுத்த இந்த மீடியம்ஸ் இருக்கு தெரியுமா? இந்த மீடியம்ஸ் மூலமாக, மீடியம்ஸ் என்று சொல்லும்போது வீடியோ, சோஷியல் மீடியா, இப்படிப்பட்ட பல காரியங்கள், இது மூலமாக இன்னும் பல பேரை, பாவிகளை நம்ம போய் சந்திச்சு பாவமான காரியங்களுக்கு போய் அதை மீட்டெடுத்து அங்கிருந்து அதை ரிடீம் பண்ணுறது தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மிக முக்கியமான மிஷன். ஏசப்பா தானே செஞ்சாரு. அவர் மேலே இருந்து பாவமான உலகத்துக்கு வந்ததே ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் அவர் தேடி போய் ஒரு ஜக்கையோ ஆகட்டும், ஒரு பேதுருவாகட்டும், யாரை வேணா சொல்லுங்க, he went in search of those people. அந்த சமாரிய பெண்ணாகட்டும், பாவிகளை தேடி போனாரியா டு ரிடீம். கிரேட் கமிஷனில் சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு? போய் இந்த பாவமான நகரங்கள் எல்லாவற்றையும் ரிடீம் பண்ணு, சிட்டிஸை ரிடீம் பண்ணு என்று சொல்றாரு. God did that and he wants us to do that. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Just understand this clearly. Cross என்பது எதற்குனா எல்லா தொலைஞ்சு போன ஆடுங்களையும் ரிடீம் பண்ணுறதுக்கு. நான் தைரியமாக சொல்கிறேன், சபை முன்னாடி சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். அது சினிமாவாக இருக்கட்டும், அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அது ஐபிஎல்லாக இருக்கட்டும், அது வந்து விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், எல்லாரையும் ரிடீம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒதுங்கி நிற்கிறது இல்லை. ஒதுங்குறவங்க பயப்படுறவங்க, நம்ம பயப்பட மாட்டோம், ஏன்னா நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஒதுங்குறவங்க யார் தெரியுமா? நாங்கள் போனால் நான் பாவத்தில் விழுந்துருவேன்னு பயப்படுறவங்க. நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம தாண்டி போய் நின்று என்னோட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. யூடியூபா, சோசியல் மீடியாவா, ஓகே, சினிமாவா, கிரிக்கெட்டா, ஐபிஎல்லா, எல்லாவற்றையும் ஏசப்பாக்காக எடுத்துட்டு வா, ரிடீம் பண்ணு.
ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரீடீம் பண்ணுறது என்னென்ன, அங்கே போய் அங்கே நின்று ஐபிஎல் கிரவுண்டில் நின்று பைபிளை திறந்து வாசித்து பிரசங்கம் பண்ணுறதா, இல்லாட்டி ஒரு பெரிய அந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு சத்தியத்தை சத்தமாக அறிவிக்கிறதா? நோ நோ நோ, பி லிட்டில் 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 கேர்ஃபுல் வாட் யூ டூ. அங்கே சத்தியமாய் நீங்கள் இருங்க. Why can't you be the gospel? ஏன் நீங்கள் அந்த சுவிசேஷமாக இருக்க முடியாது? உங்கள் வாழ்க்கை மூலமாக, உங்கள் வார்த்தை மூலமாக. Why don't you impact the lives of the people? Why don't you impact that IPL? You can do it. எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ், பிலீவர்ஸ் இம்பேக்ட் பண்ணுறாங்க அவங்க டீமை. அவங்க சத்தமாக நான் கிறிஸ்துவன், நான் பைபிள் வசனம் பேசணும் சொல்கிறதே இல்லை. ஆனால் அவங்க சைலண்ட்டாக இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேரோட வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு தெரியும். நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களான்னு தெரியாது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமா ஹிந்துவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, எங்கே இருக்கிறீங்களோ அங்கே சுவிசேஷமாக நீங்கள் இருங்க. சுவிசேஷமாக நம்ம இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதை தான் வசனம் நமக்கு சொல்லுது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. லெட் இட் பி ஃபூலிஷ்னஸ் டு அதர்ஸ். ஏசப்பா சக்கையு வீட்டுக்கு போனது அந்த நாட்களில் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துச்சு. ஏசப்பா குட் சமாரிட்டன் என்கிற ஒரு கதையை யூத மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு புறஜாதி மனுஷனை, நம்ம ஊரில் சொன்னால் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாதியில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து, யார் உயர் ஜாதி மனுஷன், அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற தூக்கி எடுத்து கூட்டு போய் பாதுகாக்கிறது அவங்கள பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. பட் ஜீசஸ் டிட் எவ்ரிதிங் தட் வாஸ் கன்சிடர்ட் ஃபூலிஷ். ஏன் தெரியுமா? அவர் கிராஸ் பண்ண தான் வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த வசனங்களை, இந்த பிரசங்கத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ், ஐ நோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர். நான் விசுவாசிக்கிறேன் பல பேரோட ஷேடோஸ் லைட்டை பார்க்கிறது என்று சொல்லி, பல பேரோட ஷேடோஸ் லைட்டை பார்க்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பல மலைகள் கிளைம் பண்ணப்பட போயிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஐ நோ பல பேருக்கு இங்கே பல காரியங்கள் இப்படியாக குழப்பங்கள், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற வேலை செய்கிற பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளை குறித்து பாரம் இல்லாமல் இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் ஒரு சாட்சியாக இல்லாமல் இருக்கிறீங்க. பட் ஐ பிலீவ் டுடே திஸ் மார்னிங் as we speak right now, பல பேரோட ஷேடோஸ், நிழல்கள் பற்றி எரிகிறது. பல பேரோட மலைகள் தகர்த்தெறியப்படுகிறது. நீங்களா போட்டு வச்சுக்கிட்டு இதுமா பொய் பகல்லாம் கிறிஸ்துவத்தை குறித்து நீங்களா உருவாக்கி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்டோரிஸ், அதெல்லாம் உடை தெரியப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் ஐ நோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர். உங்கள் மனசில் ஆத்மா பாரம் இப்போ உண்டா? அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. சுற்றி இருக்கிற எல்லா புரோக்கன்னஸை குறித்து ஒரு பாரம் உண்டாகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் பேசிக்கொண்டிருக்கிற வேலையில் உங்கள் கண்கள் முன்னாடி இப்போ ஐ நோ இட்ஸ் ஃப்ளாஷிங். எந்த பீப்புள், எந்த சிச்சுவேஷன்ஸ், எந்த இடம், நான் இருக்கிற இடத்துல நான் எப்படி சுவிசேஷமாக மாற முடியும், என் நண்பர்களுக்கு நான் எப்படி சுவிசேஷமாக மாற முடியும் என்பது உங்கள் உள்ளங்களில் பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர். வேகமாக இந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் காட்ட போகிறேன். ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நான் ஏசப்பாவை குறித்து சில காரியங்கள் சொன்னேன். அவர் பண்ணதான் அந்த காலத்தில் ஃபூலிஷாக தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவர் கிராஸ் பண்ணார். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? கிராஸ் பண்ணியிருக்காரு. இ கிராஸ் த ரோட் டு கோ அண்ட் மீட் தோஸ் பீப்புள். அவங்கள கிராஸ் பண்ணி போய், இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போய் அவங்கள தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அந்த மாதிரி ஜீசஸ் கிராஸ் பண்ணி போன மாதிரி இன்றைக்கி நம்மளும் கிராஸ் பண்ணி போகணுன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த தீம். ஜீசஸ் நம்மளை எப்படி கிராஸ் பண்ணி வந்து நம்மளை தூக்கி எடுத்தாரோ அதே மாதிரி நம்மளும் கிராஸ் பண்ணி போய் சில காரியங்களை மீட் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தோட தீம். ஸோ அப்படி நமக்கு கொஞ்சம் உதாரணங்கள் வேணும்ல. இதுவுமே நம்ம புதுசாக யோசித்து பண்ண மாட்டோம், பயமாக இருக்கும் நம்மளுக்கு. இது எப்படி நடக்குமா என்று சொல்லி யோசனைகள் வரும். அதுக்கு தான் பைபிள் ஆண்டவர் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கிறார். எனக்கு புரியுது, புதுசாக இந்த மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க ஒன்று.
ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் உனக்கு நல்லது இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் தேடுவோம்ல, அது மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், சரி நான் ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஃபூலிஷாக பைபிளில் பண்ண முதல் ரெஃபரன்ஸு எல்லாருமே கிபிலி போட்டுட்ருக்காங்கய்யா. அதில் சரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நோவா தாத்தாக்கு கிபிலி போடலான்னு சொல்லி நோவா தாத்தா கிபிலி போட்டிருக்கிறோம். நோவா தாத்தா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அவர் பண்ணது ரொம்ப ஃபூலிஷான விஷயம், ரொம்ப பைத்தியகார்த்தனமான ஒரு காரியம். அந்த உலகம், அவரை சுற்றி இருந்த உலகம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இவருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எப்பா இந்த உலகம் ரொம்ப மோசமாக சுற்றிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, பேழையை கட்ட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொன்ன மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பேழை கட்டுறதுக்கு பல பல ஸ்காலர்லி இன்புட்ஸ் இருக்குது, அதாவது பல அறிவு சார்ந்த பல அறிவியல் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த பேழை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 75 to 120 இயர்ஸ், எக்ஸாக்டாக நம்ம யாருக்குமே தெரியாது. எல்லாமே நிறைய குத்து மதிப்பாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, பைபிள் விஷயங்களை வச்சு, ஹிஸ்டரி வச்சு, இப்படி பல ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு இப்படி எடுத்துக்கலாம், ஒரு 75 to 120 வருடங்களுக்குள்ளே ஆயிருக்கும். எப்போது இந்த பேழையை கட்டுறதுக்கு மட்டும். ஐயா நம்மலாம் அவ்வளோ நாள் உயிரோடு இருப்போமானே தெரியாது. ஆனால் இவர் பேழையை கட்டுறதுக்கு மட்டும் 75 to 120 வருஷங்களுக்குள்ளே, ஏதாவது ஒரு 85ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 90ன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, 75ன்னு எடுத்தால் கூட அது பெருசு தான். அவ்வளோ வருஷம் ஆச்சு. கொஞ்சம் யோசிங்க, இந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுற்றி எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜாலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கொஞ்சம் ஹெல்ப்போடு உட்காந்து ஒரு உடாய் எடுத்து வெட்டி அடித்து அதை கட்ட ஆரம்பிக்கிறார். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வச்சு கட்டியிருக்க முடியாது, பப்ளிக்காக தான் வச்சு கட்டியிருப்பார். இந்த பார்ட்டி பண்ணுறவங்களாம் இவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபுலிஷ் காய். இப்போது இருக்கிற இந்த கலாச்சாரத்தில் நீ இதெல்லாம் செய்ய முடியுமா, இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் வேறு இருக்குல்ல, நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிற என்று சொல்லி ஃபூலிஷ் பர்சன் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களோட வேலை இடத்துல, உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்லியும் கிறிஸ்துவத்தை குறை சொல்கிற சிலர் இருப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட பீப்புளுக்கு முன்னாடி நீங்கள் சுவிசேஷமாக மாறி நீங்கள் அந்த இடத்துல அந்த காஸ்பலை ரிடீம் பண்ணுகிற பர்சனாக, காஸ்பல் மூலமாக அந்த இடத்தையும் அந்த பீப்புளை ரிடீம் பண்ணுகிற பர்சனாக மாறும் பொழுது நம்மளை இப்படி தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படல. He was not disturbed. He was not distracted. He was very clear. ஏன்னா அவர் கேட்டது கர்த்தரோட சத்தம். இன்றைக்கு அந்த கர்த்தரோட சத்தத்தை எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தில் கேட்டிருக்கீங்க, கேட்டு தூங்க வச்சுட்டீங்க அந்த சத்தத்தை, எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அந்த சத்தம் உங்களை தூங்க விடாது என்று சொல்லி, that fire will light up again என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எபிரேயரில் இந்த 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து. By faith Noah, when warned about things not yet seen, in holy fear built an ark to save his family. By his faith he condemned the world and became heir of the righteousness that is in keeping with faith. பாருங்க, நோவா குறித்து எபிரேயர்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பல வருஷங்கள் கழிச்சு எழுதப்பட்ட, பல வருஷங்கள் கழிச்சு நோவா இருந்தது ஒரு காலம், ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு அவரை பற்றி எழுதப்படும் பொழுது, ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்படும் பொழுது இப்படியாக எழுதப்படுகிறது. நோவா எப்படி இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி இன்னும் பார்க்கல, இன்னும்
பார்க்கல. அவர் ஆண்டவர் சொல்கிறாரு அவ்வளோதான். ஆனால் இன்னும் அவன் அது குறித்து எந்த சிம்டம்ஸும் பார்க்கல. பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்கிறான், ஆனால் வெயில் அடிச்சுட்டு இருந்திருக்கு, இன்னும் அவன் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் அவன் கடந்து போகிறான். நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், என் லைஃப்பில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிற முட்டாள்வாங்க, என்னடா நீ பேசுகிற, நீ பேசுகிறது ஒன்றுமே புரியல, பெருசாக என்னமோலாம் சொல்கிற, பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் சொல்கிற, நீ புதுசாக இது செய்ய போகிறன்ற, புதுசாக அது செய்ய போகிறன்ற. ஏன் பாரிஸ்லேருந்து ராயபுரம் வரணும்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க, இது நடக்காது என்று சொன்னாங்க. ஏன் நான் என்னோட கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு நான் ஒரு மினிஸ்ட்ரி வேலைக்கு வர போகிறேன்னு சொல்லும் போது நிறைய பாஸ்டர்ஸ் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரி நடக்காது என்று சொன்னாங்க. பட் ஒன்லி ஒன் திங் which pushed me forward, கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறாரு, ரிடீம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு, காஸ்பலாக அந்த இடத்துல இருக்கிறதுக்காக அனுப்புகிறாரு என்று சொல்லி நான் தெளிவாக இருந்தேன். தைரியமாக வந்தேன், தைரியமாக எல்லா காரியங்களும் செய்ய கர்த்தர் எனக்கு பீப்புள் கொடுத்தாங்க, ரிசோர்ஸஸ் கொடுத்தாரு, அவர் ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. நீங்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது புதுசாக இருக்கும். கொரோனாக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். மீடியாக்காக பல காரியங்கள், வீடியோஸ்லாம் சின்ன வீடியோஸ், நிறையா கிரியேட்டிவ் வீடியோஸ் சின்னலாம் போட ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேர் ஏன் மீடியாவில் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, எத்தனையோ பேர் என்னை கேட்டது உண்டு. ஆனால் ஆண்டவர் உணர்த்திட்டார், செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொரோனா வரும்போது அந்த மீடியா தான் நம்மளை காப்பாற்றிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் நம்ம தூக்கி விடுது, சாட்சியாக மாற்றுது. So when God shows you, put some thoughts in your heart, உங்களோட தெளிவாக அது ரிடம்ஷனுக்காக பேசும்பொழுது நீங்கள் தயங்கவே கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், பயபக்தியும் ஹோலி ஃபியரும் இருக்கணும். நமக்கு தேவ பயம் இருக்கும் பொழுது, ஃபியர் ஆஃப் காட் இருக்கும் பொழுது, பயபக்தி இருக்கும் பொழுது, ஹோலி ஃபியர் இருக்கும் பொழுது எங்கே வேணால் போய் தைரியமாக நிற்கலாம். ஆனால் ஹோலி ஃபியர் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். வசனத்துக்கான பயம் இருக்கணும், வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த ஞானம் இருக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹூ யூ ஆர் அண்ட் ஹூ சென்ட் யூ தேர். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. திரும்ப சொல்லட்டுமா? ரொம்ப முக்கியம், அதனால் திரும்ப சொல்கிறேன். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹூ யூ ஆர் அண்ட் ஹூ சென்ட் யூ தேர். தமிழில் சொல்லட்டுமா? நீங்கள் எப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் யார் உங்களை அமிச்சார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சில நண்பர்களை மீட் பண்ணி அவங்க கூட பேசுகிறீங்க, ஒரு காரியத்தில் செய்கிறீங்க, உலகமாக இருக்கலாம், பிஸ்னஸாக உடவா. ஆனால் அங்கே எப்பொழுதும் நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, நான் யார் என்னை உருவாக்கினா, யார் எதற்காக உருவாக்கினாங்க, நான் யார் என்னை அமிச்சா, என் தேவன். எதுக்காக அமிச்சாரு என் தேவன்? காட், ஐம் காட்ஸ் அம்பாசடர், நான் தேவனோட பிரதிநிதி இந்த இடத்துல என்பதை மறந்துடாதீங்க. என்ன செஞ்சாலும் அது உங்களை விழாமல் காத்துக்கொள்ளும். எதுக்காக அங்கே இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஐ என்கரேஜ் ஈச் ஒன் ஆஃப் யூ. நீங்கள் எந்த இடத்துக்கு போகலாம், எந்த பிஸ்னஸ், எந்த ஃபீல்டு எதுனாலும் போங்க, ஆனால் நீங்கள் யாருன்றது மறந்துடாதீங்க, யார் உங்களை அமிச்சாங்கன்றது மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஹோலி ஃபியர் நோவாக்கு இருந்தனால தான் அதை அவர் சரியாக செய்ய முடிஞ்சது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் யாராக இருந்திருக்கிறீங்க, எப்படி இருந்திருக்கிறீங்கன்றது, நீங்கள் கர்த்தரோட பிள்ளையாக இருந்திருக்கிறீங்களான்றது எப்படி தெரியும் தெரியுமா? பல வருஷங்கள் கழித்து கூட உங்கள் பேர் நிற்கும், சாட்சி சொல்லுவாங்க. நோவா எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டாரியா, ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் நான் பேசல, ஆனால் அப்போ செஞ்சது பல வருஷங்கள் கழித்து அவர் செஞ்ச அந்த காரியத்தை, அந்த இன்சிடெண்ட்டை சாட்சியாக பேசுகிறாங்க. ஆர் யூ ரெடி டு பில்ட் அன் ஆர்க்? பேலை கட்ட நீங்கள் தயாரா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பேலைகளை கட்ட அழைக்கிறார், கிராஸ் பண்ண அழைக்கிறார். நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், வாலிபர்களை நான் என்கரேஜ் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, நான் உங்களோட கூட உங்களை மென்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் யார் என்பதை நீங்கள் எப்போதும் மறந்துடக்கூடாது என்பதற்காக, உங்களை யார் அமிச்சாங்க என்பதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களோட நிற்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் பட் என்கரேஜ் யூ டு கோ அண்ட் ஸ்டெப் இன் டு எனி ஃபீல்ட் தட் யூ வாண்ட் அண்ட் redeem it for Christ. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றி இன்னும் நிறையா குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் ரட்சிப்புக்குள்ளே வரதை விடுங்கய்யா. இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு உண்மையாக இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது நிறைய பேருக்கு. இன்றைக்கும் நான் உலகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கனால சொல்கிறேன், எல்லோரும் இந்த இயேசுப்பாவை தப்பு தான் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற வீடியோஸ் அந்த மாதிரி, அவங்களுக்கு நம்ம காட்டின உதாரணம் அந்த மாதிரி. அதனால தான் இன்னும் யாருமே இயேசுப்பா யாருன்னு சரியாக புரிஞ்சிக்கல. இன்றைக்கி மற்றவங்கள
ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்கிற மிக முக்கியமான பேலையை கத்த நம்மளை கூப்பிடுறாரு. உங்கள் குடும்பத்தினர், நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய சமுதாயம், இதில் நம்ம பேலையை கட்ட ஆரம்பிக்கிற நாட்கள் இது. நோவாவை போல பேலையை கட்ட ஆரம்பிக்கிற நாட்கள். நிறைய பேர் நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியான தெளிவு இருந்துச்சுன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், நான் யார் என்பதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யார் என்னை அனுப்புகிறாங்க என்பதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரும் உங்களை பைத்தியக்காரங்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பைத்தியக்காரங்க சொன்ன உங்களுக்கு புரியும். இது பைத்தியக்காரத்தனம் கிடையாது, இது தேவனோட பலன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பேலையை கட்டுறதுக்கு நம்ம இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய காரியங்கள் 3 இருக்கிறது. 3 things இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய காரியங்கள். ரெடியா? கொஞ்சம் டீச்சிங்குள்ளே போகிறேன். கொஞ்சம் இது கிளாஸ் ரூமாக மாறப்போகுது. ஓகேயா? எக்ஸாம்லாம் இப்போ தான் பல பிள்ளைங்க முடிச்சிருப்பாங்க. ஆனால் நாங்கள் உங்களை விட மாட்டோம். நோட்ஸ் எடுக்க ரெடியா? கற்றுக்க ரெடியா? டீச்சிங்குள்ளே போக ரெடியா? இதை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆண்டவர் உங்களை மலைகள் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் இதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த ஏப்ரல் 1st வீக்கில் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் மாறும். வாசிப்போமா வசனம்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினான். If he did not spare the ancient world when he brought the flood on its ungodly people, but protected Noah, a preacher of righteousness, and 7 others. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, preacher of righteousness. என்ன சொல்லுங்க? preacher of righteousness. இதுவும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு கடைசியில் எழுதப்பட்டிருக்குது, பல வருஷங்கள் கழிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? preacher of righteousness. தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதியை பிரசங்கித்தவனாகிய. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, அவர் சுற்றி எல்லாருமே, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாவத்தில் இருக்கிறாங்க. அவங்க வேற திசையில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இவன் வித்தியாசமாக இருந்தான். அங்கே இவன் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறான் ரைச்சியஸ்னஸை. ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அந்த பேசேஜில் வாசிக்கும் பொழுது இதை பற்றி நம்ம வாசிக்கல. நோவா பிரசங்கம் பண்ண மாதிரி அங்கே எங்கேயுமே நம்மளுக்கு சொல்லப்படலை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இது நடந்த சம்பவத்தை அங்கே நம்ம ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது அங்கே எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் அவனுடைய செய்கையின் மூலமாகவோ, அந்த ஆர்க்கை பில்ட் பண்ணுறது இன்டென்சிட்டி மூலமாகவோ, டெடிக்கேஷன் மூலமாகவோ ஏதோ அவன் செஞ்சிருக்கிறாயா, அது பிற்காலத்தில் ஆவியானவர் இல்லாட்டி அப்போ இருந்த சில டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இதை எழுதப்படும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கம் இல்லாட்டி சாட்சி இல்லாட்டி மற்றவர்களை இந்த நீதி கிட்ட, இந்த சத்தியத்துக்கிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் என்பதை இங்கே கிளியராக சொல்லுது. புரியுதா? இல்லாட்டி பைபிள் ஒரு வார்த்தையை சும்மா போட மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, எங்கேயோ இதுக்கான ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதனால தான் அவர் ஏதோ ஒரு விதத்தில், ஒருவேளை ஓப்பனாக கூட பிரசங்கிச்சிருக்க மாட்டார், ஏதோ ஒரு விதத்தில் அவர் மற்றவர்களை அவர் சுற்றி இருக்கிற எல்லா மனுஷங்களும் எப்படியாவது அந்த நீதிக்குள்ளே கொண்டு வந்துடலாம், அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார் என்பதை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு ஆர்க்க பேலையை பில்ட் பண்ண வேண்டும் என்றால், நான் திரும்ப சொல்கிறேன், ஆர்க்க பேலை பில்ட் பண்ணுறதுன்னா என்னென்னா, நீங்கள் எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிற பல இப்படி தொலைந்து போன காரியங்களை, தொலைந்து போனவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரதற்காக சுவிசேஷமாகவே மாற போகிறீங்க. அதற்காக சில காரியங்களை செய்ய போகிறீங்க. நீங்கள் வேலைகள் செஞ்சுருந்தால் அந்த வேலைகளை நல்லா செய்கிறது, நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சால் அந்த பிஸ்னஸை நல்லா செய்கிறது, பிப்ளிக்கலாக செய்கிறது, அந்த பிப்ளிக்கல் வேல்யூஸ் அதில் கொண்டு வரது, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற பொறுப்புகளில் அந்த பிப்ளிக்கல் வேல்யூஸை வெளிப்படுத்துவது, சத்தியம் தானா சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்லுகிற இந்த பேலை. ஓகே, ஃபர்ஸ்ட் நோவா முயற்சி எடுத்தார். எல்லாரும் சொல்லுவோமா, அவன் எப்படியா போயிட்டு போறான், நமக்கு என்ன வந்துச்சுன்னு அப்படின்னு இல்லை. He had the heart to bring people to God. சுற்றி இருக்கிற மக்களையும் சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வரணும்னு அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கும்போது, நியூஸை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பாரம் வரும். சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து இவங்கெல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா கவர்மெண்ட் நடத்துவாங்க, எவ்வளோ நல்லா கார்பரேஷன் இது பண்ணுவாங்க, எவ்வளோ நல்லா தர்பூசணிக்குள்ளே கலர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க என்று சொல்லி நியூஸை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாரம் தானும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி தான் நம்ம இருக்கணும்.
நோவாக்கு அது இருந்துச்சு. சரி, இப்படி வந்தால் மட்டும் போதுமா? இப்படி வந்தால் போதுமா? அந்த ஆஃபீஸரை பாவம் வேலை பணி மாற்றம் பண்ணிட்டா உங்களால் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னால் நேரடியாக எதுவும் செய்ய முடியாதியா, ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அட்லீஸ்ட் ஜெபிக்கலாம். வெறும் ஜெபம் மட்டும் சொல்ல, ஆனால் அட்லீஸ்ட் ஜெபத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு அழகான ஒரு டூல். கடந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீச்சர், அவர் வந்து கோச்சிங் பண்ணுறாரு நிறையா சர்ச் பிளான்டர்ஸ். அவர் செஷனில் உட்காரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், தெளிவாக பேசினார். அங்கேருந்து சிலதை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒன்று இது பேர் ஹேஷ்டேக். என்னது ஹேஷ்டேக்? இந்த சிம்பிள் என்ன, சின்ன சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களாம் தெரியும். ஹேஷ்டேக் எதுக்கு பயன்படுத்துவாங்க? சத்தமாக சொல்லுங்கள். ஹேஷ்டேக் எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஹேஷ்டேக்கோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், தெரியாது உங்களுக்கு. HASHTAG. எதுக்கு பயன்படுத்துவாங்க ஹேஷ்டேக்? புரியல, கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள். ட்ரெண்டிங் வேர்ட்ஸ். அதாவது இந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு அது பக்கத்தில் சில வேர்ட்ஸ், நீங்கள் ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் நல்லா அந்த ரொம்ப பிரயோஜனத்தில் இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் அங்கே போட்டிங்கன்னா, யாராவது அந்த வார்த்தைகளை சர்ச் பண்ணும் பொழுது கூகுள்லையோ மற்ற இடங்கள் சர்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ இப்போ என்னோடய பேஜை நான் போடுற ஒரு கண்டென்ட்டை, ஒரு வீடியோவை ஃபேமஸ் ஆகணும், நிறைய பேர் பார்க்கணுன்னா, நான் ஹேஷ்டேக் போட்டுட்டு அதில் அந்த வீடியோவில் இருக்க ஏதாவது லவ் இல்லாட்டி சஃபரிங் அப்படின்ற ஏதாவது ஒரு வார்த்தையை பக்கத்தில் போட்டேன்னா, யாரோ ஒருத்தர் ரொம்ப சஃபரிங்கில் இருக்கிறவங்க ஹவு கேன் ஐ எஸ்கேப் சஃபரிங் அப்படின்னு கூகுளில் போட்டாங்கன்னா, மேபி இது ஒன் ஆஃப் த வீடியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இந்த ஹேஷ்டேக் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். க்ரௌடை உங்ககிட்ட புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுகிற டூல். ஆனால் நம்ம இந்த ஹேஷ்டேக் எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா, தொலைந்து போனவர்களை ஏசப்பாட்ட கொண்டு வரத்துக்கு, சத்தியத்துக்கு கொண்டு வரத்துக்கு. இதுதான் நம்மளோட ஹேஷ்டேக். ஏன் இந்த ஹேஷ்டேக் நடுவில் கேப் ஸ்பேஸ் இருக்குது பார்க்குறீங்களா? தெரியுதா? எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? எழுதுறதுக்கு இடம் இருக்கா? சிம்பிளாக சொல்கிறேன். எத்தனை பேர்களை எழுத முடியும்? 9 நேம்ஸ் எழுதலாமா? முடியுமா? ஸோ இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ, அது உங்கள் பேப்பராக இருக்கலாம், உங்கள் மொபைலாக இருக்கலாம், உங்கள் லேப்டாப்பாக இருக்கலாம், உங்கள் வீட்டு செவராக கூட இருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதில் இந்த ஹேஷ்டேக் வரைங்க. 9 பேர்களை மட்டும் எழுதுங்க. 9 பேர்கள்னு சொல்லும்பொழுது மனுஷங்களாக இருக்கலாம், மனுஷங்க கூட வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் உங்கள் ஏரியாவில் பார்க்குற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் 9 பேர்கள் அங்கே எழுதப்படணும். 9 நேம்ஸ் இன் 9 பாக்ஸஸ். ஆண்டவர் உங்களுக்கு எதற்காக பாரத்தை கொடுக்குறாரோ அந்த 9 நேம்ஸ் அங்கே எழுதுங்க. புரிஞ்சுதா? ஜெபிக்க ஆரம்பிங்க. வெறும் எழுதுறது மட்டும் போதாது. எனக்கு தெரியும் இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது. நான் நிறையா விளையாடுவேன். யாரா என்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்வாங்க, கண்டிப்பாக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்வேன். அதுக்கப்புறம் அவங்கள அடுத்த வாட்டி பார்க்கும்போது வரைக்கும் ஞாபகம் வராது. நம்ம நிறைய நேரத்தில் இந்த ஜபன்ற வார்த்தையை அப்யூஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு பேச்சுக்கு ஜபன்றோம், ஆனால் உண்மையாக ஜெபிக்கிறோமா? நிறைய நேரத்தில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஹேஷ்டேக்குள்ளே அந்த பேர் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஜெபிச்சு தான் ஆகணும். உங்கள் முன்னாடி இருக்கிற வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 9 பேருக்காக, நீங்கள் 9 காரியங்களுக்காக, இடங்களுக்காக நீங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார் என்பது என்னோட விசுவாசம். டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த மாதம் முழுசாக இருக்குது, கிராஸுக்கு குட் ஃப்ரைடே வருது, ஈஸ்டர் வருது. இது சரியான நேரம். ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதம் முடியத்துக்குள்ளே சாட்சிகள் சொல்ல ரெடியாக இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மறந்துட்டீங்க? எத்தனை பேர் மறக்க போகிறீங்க? ஓகே, நாட் பேட். ஓகே, அடுத்தது செகண்ட் வாசிங்க.
ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. So make yourself an ark of cypress wood, make rooms in it and coat it with pitch inside and out. கப்பல் 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும் இருக்கட்டும். இதில் 18 அங்குலம் கூரையை விட்டு கீழே ஒரு ஜன்னல் இருக்கட்டும். கப்பலின் பக்கவாட்டில் ஒரு கதவு இருக்கட்டும். அதில் மேல் தளம், நடுத்தளம், கீழ்த்தளம் என்று 3 தளங்கள் இருக்கட்டும். இப்போ இதை வாசிக்கும் பொழுது எனக்கு இது வாசிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் கர்த்தர் பேசுகிற நோவா கிட்ட கர்த்தர் பேசுனது வசனமாக இங்கே இருக்குது. கர்த்தர் பேசின பிறகு அவர் அதை செஞ்சுட்டார். நம்ம நிறைய வாட்டி இந்த நோவா கதையை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா, நோவாக்கு ஆண்டவர் பேசினார், அவர் உடனே பேழையை கட்டினார்னு ஆட்டோமேட்டிக்காக பேழையை கட்டிட்ட மாதிரி நினைக்கிறோம். இல்லை, பல வருஷங்களாச்சு. அந்த பல வருஷங்களும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன வுட்டு யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன பூசணும், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம், அதில் பாருங்க எங்கே ஜன்னல் வைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல கதவு வைக்கணும், மேல் தளம், நடுத்தளம், கீழ்த்தளம், 3 தளங்கள், எவ்வளோ கிளாரிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதெல்லாம் நோவா எங்கே எழுதி வச்சார்? அவருக்கு யார் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா? அவருக்கு யார் டிராயிங் போட்டு கொடுத்தா? அவருக்கு யார் லைட்டிங் அந்த டிராயிங்கை போட்டு கொடுத்தா? யார் அவருக்கு இன்டீரியர்ஸ் டிராயிங் போட்டு கொடுத்தா? யார் அவருக்கு சிவில் ஸ்ட்ரக்சர் டிராயிங் போட்டு கொடுத்தா? எப்படி எக்ஸாக்டாக இதை கட்டினாரு? எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் மனுஷன். ஏன்னா அதுக்கப்புறம் அது எழுதப்படும் பொழுது ஆதியாகமம் வேற ஒருத்தர் எழுதின நம்ம எல்லாருக்கும் தெரியும். எழுதினவர் வரைக்கும் டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணாங்க, எப்படி அதை டாக்குமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அது குறித்து எனக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் இல்லை அட் த மோமெண்ட். மேபி அப்புறம் தெரிஞ்சுன்னா நான் சொல்கிறேன். ஆனால் எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்கேயோ அது எழுதியிருக்கிறாங்களோ, அதை கல் அடிச்சிருக்கிறாங்க, ஏதோ பண்ணியிருக்கிறாங்கய்யா. அதனால தான் அவ்வளோ தெளிவாக கட்ட முடிஞ்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அது எழுதவும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ரொம்ப பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த எழுதுறது கிடையாது, நோட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் வளரும் பொழுது டைரி எழுதுகிற பழக்கத்தை பற்றி ரொம்ப பாப்புலராக பேசுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் அப்போவே சோம்பேறினால அப்போவே அதை பண்ணலை. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எழுதி வைக்கும் பொழுது, அதை நோட் பண்ணும் பொழுது, ரெக்கார்ட் பண்ணும் பொழுது, பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திரும்ப அதை போய் பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு பல பாடங்களை வச்சிருக்கு. பல நேரங்களில் நன்றி சொல்ல வைக்குது. கரெக்டா இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளாம் ரெக்கார்ட் பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையை? பண்ணுறோமா இல்லையா? எப்படி? ஃபோட்டோ எடுக்கிறோம், போஸ்ட் பண்ணுறோம், ஃபேஸ்புக் திடீர்னு முன்னாடி கொண்டு வரோம். மெமரிஸ் 6 years பேக், 2 years பேக், 1 year பேக் காட்டுதா இல்லையா? நம்ம மொபைலில் பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது பல நினைவுகள் நமக்கு வருதா இல்லையா? பல விஷயங்கள் அதுலேருந்து பாடங்களாக நம்ம இப்போ பார்க்குறோமா இல்லையா? பல விஷயங்கள் நன்றி சொல்கிறோமா இல்லையா? ஜஸ்ட்டு சம் ரெக்கார்டிங் லைக் திஸ் நடக்குது. அது நடக்கும் பொழுது அது நன்மையாக சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் புத்தியை கொடுக்குது, சில விஷயம் இன்னும் நீ திருந்தலடான்னு சொல்லுது நமக்கு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஜஸ்ட் லிசன் டு திஸ். எப்படி நம்ம பண்ண போகிறோம்? ஒரு சின்ன டெம்ப்ளேட் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? பென் டு பேப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது பென் டு பேப்பர்? டாக்குமெண்டேஷன். அப்படின்னா பென் டு பேப்பர்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எழுதணும். ஒரு பேப்பரில் எழுதணும், இல்லாட்டி உங்கள் சோஷியல் மீடியா கூட எழுதலாம் இஃப் யூ வாண்ட். இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் இதுலேயோ இருக்கிற அந்த நோட்ஸோ வாட் எவர் இது, பட் எழுதுங்க. கண்டிப்பாக எழுத ஆரம்பிங்க, நோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எப்படி? எல்லோரும் சொல்லுவோமா?
சீக்கிரமா. 5W 1H. முன்னாடி 5W 1H. 5W 1H. என்ன அந்த 5W? முதல் W, who was involved. எல்லாரும் சொல்லுங்க, who was involved. உங்க வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி 9 எழுதுனீங்களே, பேர் எழுதுனீங்களே, அந்த மாதிரி நீங்கள் அந்த பேர்களை எழுதின பிறகு அதுக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு யூ வில் see God opening doors. ஆண்டவர் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பார்ப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மெசேஜுக்கு வந்திருக்கிறோம். முடிச்சிருவோம், சீக்கிரத்தில் முடிச்சிருவோம். ஓகே, அந்த 9 விஷயங்கள் இல்லாட்டி பீப்புளுக்கு ஆண்டவர் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பார்ப்பீங்க, கதவுகள் திறந்து பார்ப்பீங்க. சில அவென்யூஸ் வரும், அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கோ அந்த பீப்புள் கூட பேசுகிறதுக்கோ ஏதாவது ஒரு அவென்யூ வரும், அது சம்மந்தமாக. ஓகே, இப்போ அந்த அவென்யூ வரும்போது நீங்கள் அது நடந்த பிறகு, நான் சொல்கிறது எல்லாமே நடந்த பிறகு. இன்றைக்கி இன்றைக்கி என்ன டேட்டு? 6th ஏப்ரலா? 6வது ஏப்ரல் 7வது ஏப்ரல் அன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. நாளைக்கு அந்த பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லாட்டி அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறீங்க. போயிட்டு வந்த பிறகு நைட்டு நீங்கள் எழுதுறீங்க, இல்லாட்டி முடிச்ச உடனே எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க? அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தா, எப்படி அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தா. நெக்ஸ்ட்டு என்ன நடந்தது. செகண்ட் என்னது? என்ன நடந்தது. அடுத்தது என்னது? எப்போ நடந்தது. when did it happen, என்ன டேட்டு, என்ன டைமு. அடுத்தது எங்கே நடந்தது, தேவைன்னா எழுதலாம், எங்கே நடந்தது இஃப் ரெலவெண்ட். அடுத்தது ஏன் அது முக்கியம், அங்கே நடந்தது, பேசப்பட்டது ஏன் முக்கியம், அதை பற்றி உங்களோட கருத்தை ஒன்று பதிவு செய்யுங்க. கடைசி ரொம்ப முக்கியம். இது நடக்கும் பொழுது உங்கள் மனசில் என்ன நடந்தது, இல்லாட்டி அதில் சம்மந்தப்பட்டவங்க மனசில் என்ன நடந்தது. வாட் வாஸ் த இமோஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரம் கழித்து இதை நீங்கள் உட்காந்து ஜெபத்தில் உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். சில விஷயங்கள் நீங்கள் தப்பாக பேசியிருப்பீங்க, தப்பாக பண்ணியிருப்பீங்க, வேலையில் சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆஃபீஸில் சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க, அந்த பிஸ்னஸை சரியாக கையாண்டிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி சில விஷயம் நல்லா பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு பாயிண்டாக இருக்கும். பட் it will give so much of clarity to you. இது ரொம்ப நாட்கள் ஆன பிறகு இது மற்றவங்களுக்கு சாட்சியாக மாறும், இது டெஸ்டிமனியாக மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி பைபிளில் நம்ம பல விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லையா, பைபிளில் நிறைய விஷயங்கள் படித்து கற்றுக்குறோம் இல்லையா, அது நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்குதுல்ல, அதெல்லாம் இப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள். லூக் என்று ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பெரிய வேலை கிடையாது, ஆனால் அவரோட ஒரே வேலை என்ன தெரியுமா, சுற்றி நடக்கிற பேதுருக்கிட்ட நடக்கிற மற்றவங்கிட்ட நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் உட்காந்து எழுதிட்டே இருந்தார், எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதிட்டே இருந்தார். அவர் எழுதினால தான் இன்னைக்கு நம்மளுக்கு சுவிசேஷங்கள் இருக்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அது ஒரு பெரிய சாட்சியாக கூட வாழ்க்கையை மாற்றுகிற காரியங்களாக மாற முடியும். கடைசியாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும். மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கி இருக்கிறவைகளை நிக்கிரமம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய தவறுகளை பற்றி அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் நோவாக்கு மட்டும் கிருபை கிடைச்சது. ஏன்? நோவா வித்தியாசமாக இருந்தான். நோவா அந்த குப்பைக்கு நடுவில் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் அவன் வித்தியாசமாக இருந்தான். அவன்கிட்ட ஒரு பரிசுத்தம் இருந்தது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. That is going to be very important. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, யாரை சந்திக்க போகிறீங்க
முடியாது. ஆனால் அங்கே மாற்றம் மேபி நீங்கள் எடுத்தோடனே அவங்ககிட்ட போயிட்டு அப்பா இது இப்படி சொல்லுதுப்பா மத்தேயு 17 இப்படி சொல்லுதுன்னு சொல்ல முடியாது, சொல்கிற வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்கள் பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் அவங்க அபிஷேகம் கூட்டம் நடத்த முடியாது, உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த நபர்களை வச்சுக்கணும் அவங்ககிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது. ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சினிமாவில் போயிட்டு நீங்கள் நேரடியாக வசனங்களை சொல்ல முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் டேக் திஸ் டு யுவர் மைண்ட். அப்படியேப்பட்ட இடத்துல நீங்கள் நோவா மாதிரி அந்த குப்பைக்கு நடுவில் நீங்கள் வித்தியாசமான பர்சனாக இருக்க முடியும். யூ கேன் பி டிஃப்ரெண்ட். எப்படி தெரியுமா? குட் ஹேபிட்ஸ் மூலமாக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நல்ல பழக்கங்கள், நீங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்துகிற நல்ல விஷயங்கள். பாசிட்டிவிட்டி புஷஸ் அவுட் பாய்சன். எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற நல்ல காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களை மறக்க செய்யும், மறைச்சு போட்டுரும். நிறைய நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட புலம்புறதை பார்த்துருக்கிறேன். குறை சொல்லுவாங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது அப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கய்யா. எனக்கே எவ்வளோ குறைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி பேசுகிறது பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணார், பாஸ்டர் அப்படி பிரசங்கம், பாஸ்டர் வீட்டுக்கு வரல, பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கல, பாஸ்டர் அவங்களுக்கு முக்கியத்துவம். நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் எதுக்காக என்ன அழைச்சிருக்கிறாரு. எனக்கு ஓரளவுக்கு தெரியும் எது சரி தவறு என்று சொல்லி. நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்கே இன்னும் பாசிட்டிவ் காரியங்களை செய்யணும் தான் ஆசைப்படுவேன். அது நெகட்டிவை தானாக காணாமல் போயிடும். உங்களை பற்றி யாரோ ஒருத்தர் ஒரு காரியம் பேசினா திரும்பி நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நன்மையான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க, நன்மை நடக்கும். பாய்சன் தானாக கரைஞ்சு போயிடும். 4M வேகமாக முடிச்சிடுறான். முதல் M, நல்ல விஷயங்களை நல்ல ஹேபிட்ஸை எப்படி கொண்டு வர முடியும்? மேக் இட் ஆப்வியஸ். உலகத்தில் சில காரியங்களுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நல்ல விஷயம்னா வெறும் பிரசங்கம் பண்ணுறது, வெறும் பாட்டு பாடுறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஹேபிட்ஸ், உங்களை சுற்றி நல்ல ஹேபிட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். முதல்ல நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வரது எப்படி? நல்லா கவனிச்சுக்கோங்க. சில டைம்ஸில் நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணி குடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், அது ஒரு ஹேபிட்டாக நம்மளுக்கு மாறாது. ஸோ அது மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? தண்ணி பாட்டில் நல்லா அழகான ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. ஃபேன்சி அன்றைக்கி நிறைய வாட்டர் பாட்டில் கிடைக்குதுல்ல, அந்த தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கட்டும், மேக் இட் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அந்த பாட்டில் வாங்கி தண்ணியை நிறைய நிரப்பி உங்கள் டெஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. அது பார்க்கும்போது தான் தண்ணி குடிக்கணும்னு தோணும். மேக் இட் ஹேபிட் லைக் தட், மேக் இட் ஆப்வியஸ். அதை நல்லா வெளியே நீங்கள் எந்த ஹேபிட்டாக மாற்ற நினைக்கிறீங்களோ அதை அழகாக வெளியே தெரிகிற மாதிரி அதை மாற்றுங்க. செகண்ட் ஒன், மேக் இட் அட்ராக்டிவ். இந்த ஹேபிட்டை செய்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஊந்துதல் வரும்னா, நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுற காரியம் வாக்கிங் கால் எஞ்சி போகணும்னு நினைப்பேன். ஆனால் பல நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், என் வாக்கிங்கோட ஒரு மெசேஜை கேட்குறத நான் பேர் பண்ணிட்டேன், சேர்த்துட்டேன். ஸோ நான் அந்த வாரமே எடுத்து வச்சுருக்கேன், இந்த சர்மன்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பேன். சரி, பைபிள் இந்த பேசேஜ்லாம் ஆடியோவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்படி எடுத்து வச்சுருக்கிறத நான் என்ன பண்ணுவேன், வாக்கிங் போகும்போது ப்ளே பண்ணுவேன். ஸோ மண்டே வாக்கிங் போனேன்னா அதை பாதி கேட்பேன். ஸோ டியூஸ்டே அது பேலன்ஸை கேட்கணும் எனக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ டியூஸ்டே வாக்கிங் போகிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த மெசேஜை கேட்குறதுக்கு ஆர்வம் இருக்கும், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ பேரட் வித் அ குட் திங் தட் யூ வாண்ட் டு டூ. மூணாவது, ரொம்ப கஷ்டமாக்காதீங்க. அதை ஆரம்பிக்கும் போது, அந்த ஹேபிட்டை ஆரம்பிக்கும் போது டோன்ட் மேக் இட் வெரி டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் புஷ்அப் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு புஷ்அப் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு புஷ்அப் பண்ண ஆரம்பிங்களேன். ஸ்லோவாக அது பழக்கமாக நீங்கள் மற்ற நிறைய காரியங்கள் பண்ண ஆரம்பிங்க. கடைசி அது பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும், அப்படி மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கிறோம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, வாக்கிங் போகிறீங்களா, ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க, அங்கே மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரும்போது அது பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். 10 நாள் பண்ணிட்டேன், 5 நாள் பண்ணிட்டேன். ஆப்ஸ் நிறைய இருக்குது, அந்த ஆப்ஸில் நீங்கள் ட்ராக் பண்ண உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கூட சூப்பராக பண்ணலாம். நல்லா வாக்கிங் பண்ணி டயட்டில் இருக்கிறீங்களா, 10 நாள் டயட் இருக்கீங்களா, 11வது நாள் நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி எல்லோரும் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக சாப்பிடுங்க. காட் பிளஸ் யூ.